الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الشؤم في ثلاثة في الفرس والمرأة والدار رواه صحيح البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமின் நபியீன் ஷஃபீஉல் முذنبீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இமாமுல் கிப்லத்தைன் மௌலானா வ மௌலா ஸகலைன் அபுல் காசிம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு நிரப்பமான ஒரு முக்கம்மலான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் துனியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கி இருக்கிறார். இந்த மார்க்கத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த குறையையும் வைத்தது கிடையாது. ஒரு மனிதன் பிறந்ததில இருந்து அவன் மௌத்தை சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எந்த முறையில நடந்தா அல்லாஹுடைய வெற்றி என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னாவின் மூலமாகவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா படிச்சுட்டார். எனவே மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களையும் நாங்கள் எடுத்தா, உதாரணமாக மனிதனுடைய வாலிபம், ஒரு மனிதன் வாலிபத்தை எப்படி கழிக்கும், என்னுடைய உடம்பு, என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய உஜார், நாங்க விரும்புறதின் பிரகாரம் வாலிபத்தை கழிக்க முடியாது. அல்லாஹு தஆலா எப்படி வாலிபம் என்று சொல்லக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு பருவத்தை சந்திக்கிறானோ அதை கழிக்கிறதுக்கு ஒரு முறையா அழகான முறையில வழிகாட்டிக்கிறான். எனவே வாலிபத்தை நாங்க எப்படி கழிக்கணும், அதுக்கு பின்னால திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்துக்குள்ளால போவோம். அந்த திருமணத்துடைய வாழ்க்கையை நாங்க எப்படி வாழணும், எல்லா விஷயத்திலும் சட்ட திட்டங்கள் இருக்குது. அதே போல திருமணத்துல மனைவியுடைய கடமைகள் என்ன, கணவனுடைய கடமைகள் என்ன, 2 பேரும் சேர்ந்து படிக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை தலாக்குடைய சட்ட திட்டங்கள் என்ன, வியாபாரத்துடைய சட்ட திட்டம் என்ன, ஜகாத்துடைய சட்ட திட்டங்கள் என்ன. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒரு தாயும் தந்தையும் பெற்றோர்களுக்கு பிள்ளை வளர்ப்புடைய சட்ட திட்டம் என்ன? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாரும் பெரும் பெரும் சட்டங்கள். இதெல்லாத்தையும் நாங்க ஓரத்துக்காக்கி வச்சுட்டு கொஞ்சம் பாருங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில ரோட்டுல நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு எச்சில் துப்போனும் என்றா எந்த முறையில துப்போனும் என்று படிச்சு தரக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் எங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி தரப்பட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் சட்ட திட்டங்கள் ரொம்ப தெளிவாக பேசப்பட்டீங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்குதான் இந்த மார்க்கத்துக்கு நிரப்பமான மார்க்கம் என்பதாக சொல்லப்படுவது. எந்த மார்க்கத்துல சரி டாய்லெட் போற முறைகள் சொல்லி தரப்பட்டீங்கதா? டாய்லெட்ல இருந்து வெளியே வர முறைகள் சொல்லி தரப்பட்டீங்கதா? அந்த டாய்லெட்குள்ளால எப்படி ஈக்கணும் சொல்லி தரப்பட்டீங்கதா? எப்படி தூங்கணும், எப்படி தூங்கி எழும்பணும், தூங்கி எழும்பினா முதலாவது என்ன செய்யணும், எப்படி எச்சி துப்போணும், எப்படி செருப்பு போடணும், செருப்பு எப்படி கலட்டணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா விஷயத்தையும் பூர்த்தியாக படிச்சு தான மார்க்கம் தான் எங்கட தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பரிபூரணமான மார்க்கம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எல்லா விஷயத்திலையும் வழிகாட்டின இஸ்லாம் மனிதனுடைய மிக முக்கியமான அடிப்படையான ஒரு தேவையில உண்டு. இந்த தேவை மனிதனுக்கு வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தேவை. இந்த தேவை மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தேவை, அடிப்படையான தேவை, அத்தியாவசிய தேவை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான ஒரு விடயம், வீடு என்று சொல்லக்கூடியது. குறிப்பாக அதிலே முஸ்லிம்களுடைய வீடு, இந்த வீடு வாசல் எப்படி ஈக்கணும் என்றத ரொம்ப தெளிவாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது. நாங்க சம்பாதிக்கக்கூடிய காசு பணம், நாங்க சம்பாதிக்கக்கூடிய பொருள்கள், அதனால எங்களுக்கு விரும்பினதை போல வீடு கட்ட முடியும், நாங்க விரும்பினதை போல எங்கட வீடு அமைச்சு கொள்ள முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா விஷயத்தையும் படிச்சு தந்த இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி ஈக்கணும் என்பதாகவும் படிச்சு தருவது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப சுருக்கமாகவும் ஆழமாகவும் பேசுறான். ரொம்ப சுருக்கமான வார்த்தை. நாங்கள் எல்லாரும் வசிக்கக்கூடிய எங்களுடைய வீடு, இந்த வீட்டை பத்தி ரொம்ப சுருக்கம் இந்த வார்த்தை, ஆனா ரொம்ப ஆழமான வார்த்தை. அல்லாஹ் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் ஸகனான் அல்லாஹ் சொல்லிட்டான். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வீடுகள்ல அல்லாஹ் தஆலா நிம்மதிய, ராஹத்த, அல்லாஹ் தஆலா அமைதிய அமைத்து தந்திருக்கிறான் என்று சொல்லி குர்ஆன் சொல்லி. இப்ப இந்த ஆயத்தை நாம கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். வீட்டில் அல்லாஹ் தஆலா நிம்மதியை வச்சுக்கிறான், வீட்டில் அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு ராஹத்தை வச்சுக்கிறான், வீட்டில் அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு அமைதியை வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மக்களுக்கு மனிதனுடைய அடிப்படையே வீடுதான். சில மக்கள் வெளியில எவ்வளவு டென்ஷனோட வந்தாலும், எவ்வளவு குழப்பத்தோட வந்தாலும், எவ்வளவு பிரச்சனையோட வந்தாலும், அந்த வீட்டில் அவங்க வளமையாக இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே சாஞ்சி உட்கார்ந்தா போதும் அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் குறைஞ்சத போல் ஒரு எண்ணம் வரும். அல்லாஹ் தஆலா வீடுகள்ல நிம்மதியை வச்சுக்கிறான். குர்ஆன் இதெல்லாம் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி பறவைகளுக்கு பாதுகாப்பு, அதே போல பறவைகளுக்கு நிம்மதியை அல்லாஹ் தஆலா கூட்டுல வச்சுக்கிறானோ, மனிதர்களுடைய பாதுகாப்பை நிம்மதியும் அல்லாஹ் வீட்டில் வச்சுக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்தில் எங்களுக்கு பார்க்கலும் எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில வீட்டுக்கு மாறதுண்டா அவருக்கு விருப்பம் குறவு, வீட்டுக்கு மாறேன்னா விருப்பம் குறவு. வெளியில எவ்வளவு சுத்தி திரிய ரெடி, அவருடைய ஆபீஸ்ல அவர் வேண்டிய நாள் ஈக்க ரெடி, எத்தனை நாளும் ஈக்கலாம். பெட்டா பஜார் வழி அவர் சுத்தி திரிய ரெடி, நாள் கணக்கு முழு உலகத்தையும் சுத்த ரெடி. ஆனா வீட்டுக்கு வாரேண்டா கொள்ள கொண்டு போற மாதிரி, வீட்டுக்கு வந்தா நிம்மதி இல்லாதது, வீட்டுக்கு வந்தா நிம்மதி இல்லாதது நான் உணர்றேன் வாழ்க்கையில. வீட்டுல ஒரு நிம்மதியை நான் காண்றேன் இல்ல, வீட்டுக்குள்ள வந்தாவே பிரச்சனை, வெளியில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனைன்னு சொல்லி எவ்வளவோ பேர் சொல்றத சாதால கேட்கிறோமா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வீட்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க.
இந்த காலத்துல பெரிய பெரிய மாட மாளிகைகள் போல வீடு, ஆனா எல்லா வசதியும் மீக்குது. அவருக்கு என்ன தேவையோ வீட்டுக்குள்ளால எல்லா வசதி வாய்ப்பும் மீக்குது. ஆனா ஒன்றில் அவ்வளவு பெரிய ஊட்ட கொண்டும் ஒன்றில் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஒரு பிரச்சனை அவருடைய உள்ளத்துக்கு அந்த வீட்டை கொண்டு ஆறுதல் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு எவ்வளவு குறுகிய ரொம்ப சின்ன ஊடு என்பதாக உலமாக்கள் எங்களுக்கு ரொம்ப தெளிவா வழங்கப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு சின்ன ஊடுண்டா, எவ்வளவு ரொம்ப குறுகிய சுருக்கமான வீடுண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க என்று சொன்னா அவங்களுடைய கையில சின்ன விரல்ல நுனி துண்டாலதான் ஊட்டுட கதவை தட்டுவாங்க. எங்கட ஊட்டுட கதவை கேட்ட இந்த சின்ன விரலால தட்டின எங்களுக்கு கேட்குமா? ஏன்? ஊடு விசாலம், ஊடு பெருசு. வெளியே ஈந்து கொண்டு பெரிய பொல்லொண்டால் அடிச்சாவே கேட்காது எங்களுக்கு. வெளியில என்ன நடந்தாலும் சில நேரம் விளங்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கையுடைய கடைசி விரல்ட நுனி துண்டால ஊட்டுடைய கதவை தட்டினா அது கூட அந்த வீட்டுக்குள்ள கேட்குமே. அந்த வீட்டுடைய கதவு அவ்வளவு பலகீனம், ஊடு ரொம்ப சுருக்கமான குறுகிய ஊடு. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அந்த சின்ன ஊட்டுல நிம்மதியை கொடுத்தான். சின்ன ஊட்டுல அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுத்தான். பெரிய ஒரு விசாலத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தினார். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாதிரி பெரிய ஒரு பரக்கத்தை அந்த சின்ன ஊட்டின் மூலமா அடையிறதுக்கு காரணம் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. வுது செஞ்சதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஓதுவாங்க. இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் வுது செஞ்சதுக்கு பின்னால ஓதுங்க. உலமாக்கள் கிட்ட கேட்டு தெரியாட்டி எழுதி படிச்சு இந்த துஆவை ஓதுங்க. அல்லாஹ் தஆலா ஊட்ட கொண்டு நிம்மதியை தருவான். வுது செஞ்சதுக்கு முன்னால் அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பாயாக, வவஸிஅலி ஃபீ தாரி, யா அல்லாஹ் இந்த ஊட்டுல விசாலத்தை ஏற்படுத்துவாயாக. அதனுடைய கருத்து ஊட்ட அப்படியே பெருசாக்கி தாயன்றதல்ல, அந்த ஊட்டுல எல்லா விஷயத்திலும் ஒரு பரக்கத்தை கொண்டு வந்து தாயா அல்லாஹ். அந்த ஊட்ட கொண்டு எனக்கு பெரிய ஒரு விசால தன்மையை கொண்டு வந்துட்டா. வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி, ஏல ரிஸ்கில நீ பரக்கத் செய்வாயாக. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் வுதுவுக்கு பின்னால ஓதி வந்த ஒரு மிக முக்கியமான துஆ. இத வாழ்க்கையில ஓதுங்க. ஊட்டுல அல்லாஹ் தஆலா விசாலத்தன்மை, சின்ன ஊடு, ஆனா அதை கொண்டு அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தருவான். சின்ன பொருளாதாரம், அதை கொண்டு அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தருவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல பெரிய ஒரு பரக்கத்தாக, ரஹ்மத்தாக, நற்பாக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய எவ்வளவு வீடுகள் இந்த காலத்துல துர்பாக்கியம் உள்ள இடங்களாக மாறிட்டு, முசீபத்தான இடங்களாக வீடுகள் மாறிட்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுக்கு தெரியாது வீடு என்றது எவ்வளவு பெரிய நிஅமத் என்று சொல்லி. எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை சந்திக்கிறதால அந்த ஊடுடைய நிஅமத் எங்களுக்கு பெருசா விளங்குது இல்லை. நாங்க பாக்குறோம் இந்த சின்ன ஊட்டை எப்படியாவது டபுள் ஆக்கணும், இல்லாட்டி ட்ரிபிள் ஆக்கணும், பெருசாக்கணும், விசாலமாக்கணும், இங்கேருந்து கொஞ்சம் அகலாகணும், அங்கேருந்து இன்னொரு நல்ல இடத்துக்கு போகணும். இப்படிதான் நாங்க எங்கட வாழ்வாதாரத்துல முன்னுக்கு பாக்குறோமே தவிர, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு கீழே கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வுடைய தரத்தை நாங்க வாழ்க்கையில பாக்குறல்ல. இதுதான் நாங்க செய்யக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பிழை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல எங்களுக்கு கண்ணால பார்க்கலும், எவ்வளவு சம்பவங்கள் சரித்திரங்களை காதால கேட்கலும், ஈக்கிறதுக்கு ஒரு ஊடுவாசல் இல்ல, ஈக்கிறதுக்கு ஒரு ஊடுவாசல் இல்ல. தெரு ஓரங்கள்ல, சாலையோரங்கள்ல, பிளாட்ஃபார்ம்ல, மூல முடுக்குல, எவ்வளவு குப்பை மேடுகள்ல மனிதர்கள் தூங்குறாங்களா இல்லையா? குப்பை மேடுகள்ல தூங்குறாங்க, சாக்கடைக்கு பக்கத்துல தூங்குறாங்க, ஆடு மாடோட சேர்ந்து தூங்குறாங்க, தெரு நாய்களுடைய தொல்லைகளோட தூங்குறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்களுடைய பொம்புல புள்ளையில பாதுகாத்து கொள்ளலாம் இருக்கிறாங்க. ஏன்? ஊடுவாசல் இல்ல, ரோட்ல படுக்கிறாங்க. கஷ்டம். ஒரு பெண் என்றாலும் அவளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியுமா ஒரு வீடு இல்லாம? ஆண்களுக்கு ஒரு நிம்மதியை உணர முடியுமா ஊடு இல்லாம? கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க, கல்பால யோசிங்க. அல்லாஹ் தஆலா எங்களை எப்பயாவது பேமெண்ட்ல படுக்க வச்சுக்கிறாங்க, மூல முடுக்கல படுக்க வச்சுக்கிறாங்க.
ஊத்தபாலில படுக்க வச்சுக்கிறானா? அல்லாஹு தாலா ஊடு இல்லாம நடு ரோட்ல வச்சுக்கிறானா? அப்படி ஒன்றுமே அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்யல. அப்படியான சோதனை ஒன்று அல்லாஹ் எங்களுக்கு தரல. ஒரு மனுஷன் ஊட்டுடைய நியமத்தை பறிக்கிறது பெரிய ஒரு சோதனை வாழ்க்கையில். குர்ஆன் எங்களுக்கு செல்லுது. சூரத்துல் ஹஷ்ருடைய முதல் ஆயத், இரண்டாவது ஆயத். சூரத்துல் ஹஷ்ருடைய ஆயத், ஊடி இல்லாம ஒரு மனிதனுக்கு அந்த வீட்டுடைய நியமத்தை பறிக்கிறது பெரிய சோதனை. குர்ஆன் செல்லுது. அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்கள் பெரிய த்ரெட்னிங் பிரச்சனையாக இருந்தார். இந்த நேரத்தில் அந்த யூதர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் சோதிக்க நாடி அந்த யூதர்களுக்கு கொடுத்த முதல் தண்டனை என்ன தெரியுமா? ஹுவல்லதி அக்ரஜல்லதீன கஃபரு மின் தியாரிஹிம் லிஅவ்வலில் ஹஷ். அவங்களுடைய ஊட்டிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியாக்கினார். மின் தியார், வீடுகள்ல இருந்து வெளியாக்கினான் அல்லாஹ். ஊட்டிலிருந்து அல்லாஹ் தஆலா கலட்டி எடுத்தான். அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சவங்க, மார்க்கத்துக்கு பெரிய ஒரு சவாலாக இருந்தவங்க, இந்த யூதர்களுக்கு கொடுத்த முதல் தண்டனை வீடு வாசல் இல்லாம அல்லாஹ் சீரழிச்சார். அப்ப கண்ணியனுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீடு இல்லாம ஒரு மனிதன் வாழ்றது பெரிய ஒரு சோதனை என்றதாலதான் யூதர்களுக்கு அல்லாஹ் வீடை இல்லாமாக்கி சோதிச்சான். அப்ப அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வீடு என்று சொல்லக்கூடிய நியமத்தை பெரிய ஒரு பேரருளாக தந்திருக்கிறான். சில உலமாக்கள் எழுதுறாங்க, ரிஸ்க இழுத்து கொண்டு வரக்கூடிய இடமாக ஊட்ட பாவிக்கல். ரிஸ்க நாங்க தேடி போகாம போற ரிஸ்க எங்களுக்கு இழுத்து எங்களோட வீட்டுக்குள்ள கொண்டு வரையல். அப்படியான இடமாக எங்களுடைய வீடுகள் பாவிக்கல். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலை என்ன தெரியுமா? ரிஸ்க எடுத்துக்கொள்ள இயலுமான, இழுத்து எடுக்க இயலுமான அந்த வீட்டை கொண்டு பஞ்சத்தை, வறுமையை நாங்க வீட்டுக்குள்ளால் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சில விஷயங்களை நான் கொஞ்சம் அடிச்சு பேச வேண்டிய நிலைமைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒளிச்சு மறைச்சு மிம்பர்கள்ல பேச முடியாது. மிம்பர்கள் என்றது சும்மா பட்டர் பூசிட்டு இறங்குற இடம் அல்ல. சில விஷயங்கள் சமூகத்துக்கு தெளிவாக முன்வைக்கப்படணும். இந்த மிம்பருக்கு இதுக்கு போறோம், நான் ஏறினாலும் ஏறாவிட்டாலும் சில உண்மைகள் உடைத்து சொல்லப்படணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பில முஸ்லிம்களுடைய முதலாவது பில வீட்டுல தர்த்திரியம் மாறத்துக்கு, முடும முசீபத் மாறத்துக்கு முதலாவது செய்த பில என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூலுடைய ஞாபகம் அந்த வீட்டிலிருந்து போச்சு. நாங்க எல்லாரும் மாறிட்டோம். எப்படி தெரியுமா? மாற்று மத சகோதரர்கள் போல வாழ பழவிட்டோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம வீடு வாசலை பெய்யுது. கசப்பாக இருந்தாலும் இந்த உண்மையை கபூல் செய்யணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன் சொல்லுது, வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மினல் ஆயாத்தி வல் ஹிக்மா, மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. உங்களுடைய வீடுகள்ல அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அத்தாட்சிகள், ஞானங்களை உங்களுடைய வீடுகள்ல நீங்க நினைவு கூறுங்க, நினைவுபடுத்திக்கோங்க, பேசிக்கோங்க. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுடைய நினைவு திக்ர்களை அதிகப்படுத்துங்க வீடுகள்ல, அமல் இபாதத்துகளை அதிகப்படுத்துங்க வீடுகள்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சுக்களை பேசுங்க. மார்க்கத்துக்காகவே என்னென்ன தியாகங்கள் செஞ்சாங்க, இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் வீடுகள்ல பேசுங்க. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறவனுக்கும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். சொன்னா உசிரிக்கிறொத்தனுக்கும் மௌத்தா போன ஜனாதாக்கும் உள்ள வித்தியாசம் தான் அல்லாஹ்வை திக்ர் செய்யறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுது? உங்களுடைய வீடுகளை கபருஸ்தான போல மாத்திரவான, மையவாடிகளை போல ஆக்கிரவான. ஏன் அப்படி சொல்லப்படுவது தெரியுமா? மையவாடிகள், கபருஸ்தான்கள் எங்கட கண்ணுக்கு தெரிஞ்சு வெளிரங்கத்துல ஏதாவது ஒரு அமலங்கள் நடக்குதா? நாங்க போன என்னதை பார்ப்போம்? கபர்ல வெறுமனே கபர்களை மாத்திரம் பார்ப்போம். எங்களுக்கு வேற எந்த ஒண்ணு விளங்காது அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல அமல் செய்யப்படுவதில்லை, எங்களுக்கு விளங்குது இல்லை.
யாரும் எழுப்பி தொழுகிறத காண்றல்ல, யாரும் எழுப்பி ஓதுறத நாங்க காண்றோம் இல்ல, வெளிரங்கமா ஒன்றும் விளங்குது இல்ல. அப்ப மையவாடியில எந்த அமலும் நடக்குது இல்ல, கபருஸ்தான்ல எந்த அமலும் இல்ல. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய வீடுகளை மையவாடிகளை போல ஆக்கிடுவாங்க. உசுர் இல்லாதவங்க அமல் செய்ய மாட்டாங்களே, அத போல நீங்க ஆக்கிர வானம் என்ற கருத்தை சொன்னார். இந்த கருத்தை பிழையா கொள்ளவாங்க, இந்த கருத்து விளங்காட்டி வந்து கேளுங்க, பிழையா கொள்ளவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வித்தியாசம் என்ன தெரியுமா? கபரிஸ்தான்கள்ல வாழக்கூடியவங்களுடைய உயிர் இழந்தவங்க அவங்க எல்லாம், நாங்கெல்லாம் உள்ளங்கள் செத்தவங்க. அவங்க உயிர் இழந்துச்சாங்க, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே உயிரிழந்து காணப்படுவது. நாங்க ஹயாத்தோட வாழ்றோம், வீடுகள் நயிக்கிறோம், ஆனா அல்லாஹ் ரசூலுடைய ஞாபகம் அந்த வீட்டுல இல்ல. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆக குறைஞ்சது உங்களோட வீட்டுல சுன்னத்தான தொழுகைகளை சரி வீட்டுல தொழுவும். மஸ்ஜிதுல வந்து தொழுவாங்க. மஸ்ஜிதுல தொழுகிற தொழுகை என்னது? ஃபர்லான தொழுகை. வீடுகள்ல தொழக்கூடிய தொழுகைகள்ல, சுன்னத்தான தொழுகைகள்ல மிகவும் சிறந்த தொழுகை உங்களோட வீடுகள்ல தொழக்கூடிய தொழுகை. நாங்க எல்லாம் சுன்னத்து அது இது எல்லாம் இங்க தொழுதுட்டோம் என்றா, வீடுகள்ல என்னோட பிள்ளைகளுக்கு நாங்க என்னத்தை கொடுப்போம்? பிள்ளைகள் ஏதோ பார்ப்பாங்க. சில சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 வயசு 3 வயசு 4 வயசு. இந்த பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல சுன்னத்தான இல்லாடி தொழக்கூடிய நேரத்துல அவங்களும் உம்ம கிட்ட முசல்லோன்னு போட்டு அப்படியே தொழுவோம். இது வந்து சூழல்ட தாக்கம் என்றுவாங்க. நாங்க மீன் கடைகளுக்கு போறோம் என்று வைங்க, நாங்க மீன் அந்த ஜராவை எடுத்து மேல பூசணுமா? அப்படி தேவையொன்று இல்லை. நாங்க போனாவே எங்க மேல ஆட்டோமேட்டிக்கா வாசம் நீங்கும். இதோட கருத்து நாங்க பூசுறேன்றல்ல, அந்த சூழலுக்குள்ளால நாங்க பேசிட்டு வாரோம், அந்த சூழல்ட விஷயம் ஒட்டவா எங்கட மேல் ஒட்டும். அது சமூகத்துடைய யதார்த்தம் அப்படிதான். அத போலதான் மோசமான ஒரு சமூகத்துல புள்ளையில வச்சோமா, நாங்க எவ்வளவு நல்ல வளர்க்க ட்ரை பண்ணினாலும் அந்த மோசமான குணம் பிள்ளைக்கு வரும். அப்ப பிள்ளைகளை வைக்கணும் எப்படி தெரியுமா? நல்ல சூழல். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஊட்டாயாத்தாக்கணும். நீங்க தொழுது காட்டுங்க எப்படி சொல்லணும், பிள்ளைகளும் தொழட்டும் கிட்ட இருந்து. சின்ன பிள்ளை 2 வயசு 1 வயசு, இந்த புள்ள நடுவால போகுது, சில நேரத்துல வாப்ப சூடாகிடுவார். நடுவால போற தொழுறதுக்கு அந்த பிள்ளைக்கு சட்டத்திட்டம் எல்லாம் நீங்க. இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஸ்ஜிதுக்குள்ளால வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அப்படியே 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க மிம்பர்ல குத்துபா ஓதிட்டீங்கிறார். அப்படியே குத்துபா ஓதினவங்க குத்துபாவை நிப்பாட்டிட்டு இறங்கி பெய்த்து பேர பிள்ளைகளை தூக்கிட்டு மிம்பருக்கு வந்தான். இதே இடத்துல ஏன் சின்ன புள்ள விழுந்து நான் குத்துபாவை நிப்பாட்டிட்டு பெய்து தூக்கிட்டு வந்தா என்ன நடக்கும்? குத்துபாவுடைய உசூலுக்கு நீங்க மாற்றம் செஞ்சிட்டீங்க, அதை எப்படி நீங்க மிம்பர்ல இருந்து இறங்குவீங்க? மார்க்கத்தை நாங்களும் நீங்களும் தான் கஷ்டமாக்குறோம். மார்க்கம் பிளெக்சிபிள் தான். அதுதான் ஹதீஸ் அத்தீன் யுஸ்ரன், மார்க்கம் லேசி, சரியான லேசி. நாங்களும் நீங்களும் தான் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீடுகளை முதலாவதாக ஹயாத்தாக்குங்க. குர்ஆனை கொண்டு தொழுகையை கொண்டு வீடுகளை ஹயாத்தாக்குங்க. உங்களுடைய ரிஸ்குடைய விஷயம் நீங்க யோசிக்க வேணாம். ஊட்ட ஹயாத்தாக்கினீங்க, அங்க கடை ஹயாத்தாகிடும். நீங்க கடை எவ்வளவு தான் அது இதை கொண்டு வந்து எத்தனை பேரை கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி நீங்க துவா ஓதினாலும் வீட்டுல நீங்க முசீபத்தை வச்சுக்கிறீங்களா, கடைக்கு அந்த தரத்திரியம் அடிச்சு கொண்டே தான் நீங்க. இப்ப இவர் வந்து புலம்பதான் செய்வார், அதுல கடையில வியாபாரம் இல்ல, போவதும் இல்ல, நல்லா தான் போச்சு, இப்ப போவதில்லை. ஏன்? வீட்டுல நீங்க முசீபத்தோட தான் வெளியில வாரீங்க. அல்லாஹ் ரசூலுடைய ஞாபகம் இல்லாம வெளியில வாரீங்க. வீடுகள் ஹயாத்தாக்கப்படாம ஈஜித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டுல நாயும் மணி ஓசை மீகுதோ அந்த வீட்டுக்குள்ளால ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய மலக்குமார் வரமாட்டான். நாயும் இந்த காலத்துல ஃபேஷன் ஆகிட்டு, இப்ப பூனை வளர்த்து கொண்டிருக்கிறான், கொஞ்ச நாள்ல நாய் வருமோ தெரியா, அதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகும். நாயும் வேட்டைக்காக வேண்டி வளர்க்கப்படுற நாய், அதுவும் பின்னுக்கு ஈக்கும், முன்னுக்கு வைக்கிறது, அதுவும் பின்னுக்கு வளர்க்கப்படும், வேட்டைக்காக தவிர. அதை யாரும் தவறா எடுத்துக்கொள்வாங்க. மணி ஓசை, அதாவது நாங்க போடக்கூடிய கொலுசுல வரக்கூடிய மணி, அந்த ஓசை அது ஈந்தாலும் ரஹ்மத்துடைய மலக்குமார் வரமாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அல் ஜரசு மஸாமீரு ஷைத்தான்,
ஷைத்தானுடைய ஊதுகுழல் தான் அந்த கொலுசுடைய மணிகள். அதுக்குதான் இந்த காலத்தில் இப்ப சத்தம் இல்லாத கொலுசு போடுறாங்க. சத்தம் வாரல்ல, சத்தம் இல்லாத கொலுசு பாவிக்கிறான். சத்தம் வந்தா ஷைத்தானுடைய ஊதுகுழல். நாங்க ஒரு ஹதீஸ சொன்னா அதுக்கு எப்படியாவது மோடிஃபை பண்ணி சமூகத்தோட பின்னி பிணையதான் பார்க்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்றும் ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய மலக்குமார்கள் வராம இருக்கிறத தடுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கவலை தவற எடுக்கவானம். குளிப்பு கடமையானவர்கள் எத்தனையோ பேர் காலம் தாழ்த்தி சோம்பேறியா மாறி, குளிப்பு கடமையாவிலே தஹஜ்ஜுதுல குளிக்கிறது, லுஹர்ல காலம் தாழ்த்துறார். குளிப்ப நிறைவேற்றுறதுக்கு அப்படியே காலத்தை தாழ்த்துறார். இவருக்கு கபருடைய அதாபம் நீங்குது. இதெல்லாம் தரல, இதெல்லாம் அவளுக்கு தர்த்தரியத்தை கொண்டு வரும். எவ்வளவு அமல் செஞ்சும் வேலல்ல, சில அமல்கள் அது முசீபத்தை வாழ்க்கையில சும்மாவே எடுத்துட்டு வந்துடும். அதுல ஒன்றுதான் சோம்பரத்தனம். ஐதான் குர்ஆன் நல்ல முனாஃபிகீன்களை பத்தி சொல்றான். எங்களுக்கு தெரிஞ்ச முனாஃபிகீன்கள் யாரு? பேசினா போய் செல்வான், வாக்களிச்சா மாறு செய்வான், நம்பினா ஏமாக்குவான். இதைத்தானே செல்றேன். ஆனா குர்ஆன் நல்லா இன்னொரு இடத்துல செல்றான், வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. இவனும் முனாஃபிக் தான். தொழுகைக்கு நின்றான்டா சோம்பேறியா நிற்பான். சோம்பர முனாஃபிக்குடைய அடையாளம் சோம்பல் தனம். அந்த சோம்பல் தனத்தால குளிப்புகள் தாமதமாக்கப்படுவதா இல்லையா? கடமையான குளிப்பு வாழ்க்கையில குளிக்காம காலம் தாழ்த்தக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். அப்ப எப்படி வாழ்க்கையில பரக்கத்? எந்த பரக்கத்தும் கிடைக்காது. வியாபாரம் நல்லா போகும், ஆனா அந்த வியாபாரத்துல பரக்கத் இருக்காது. செலவு பாருங்க, 1000 ரூபா 1500 ரூபா தான் சம்பளம் எடுப்பாங்க. மாஷா அல்லாஹ். அந்த காலம் உண்டு. 12 புள்ளையில பெத்து வளர்த்தாங்க, கடனால் இல்லாம மௌத்தாகினாங்க. மூத்த மனுஷரிக்கிறான் கேளு, கடனாளியா மௌத்தாகல யாரும். 12 13 புள்ள, சின்ன சம்பளம், ஒரு 100 ரூபா 80 ரூபா இந்த சம்பளத்தை எடுத்து நல்லபடியா குடும்பம் நடத்தி கடன் இல்லாம மௌத்தாகினோம். வீட்டுல இருக்கிறது 2 புள்ளதான். 2 புள்ள கேட்கிற செலவு சுபஹானல்லாஹ். கேட்டா என்ன சொல்றாங்க? காலம் கஷ்டம், அது இது பிரச்சனை. அன்றைக்கு இந்த ரப்பு தான் இன்றைக்கும் ஈக்கிறான். அவங்களுக்கு எந்த அல்லாஹ் ஈந்தானோ அதே அல்லாஹ் தான் இன்னமும் ஈக்கிறான். என்ன பிரச்சனை தெரியுமா? நாங்க வித்தியாசம் விளங்குறோம் இல்ல, எங்கட கையில கிடைக்கிற அந்த 500 ரூபால பரக்கத்து இல்ல. அதுதான் செலவழிக்கிறது எப்படி என்று இல்லாம போகுது. நீங்க ஒவ்வொருத்தரும் சுய விசாரணை செய்யுங்க. என்னையால ஏதோ மிஸ்டேக் கொண்டு வாழ்க்கையில நான் ஏதோ தவறு கொண்டு விடுறேன், அதனாலதான் என் வாழ்க்கையில முசீபத். சில மக்களுக்கு போயிட்டு அதை சொன்னா அதை ஏற்றுக்கொள்றல்ல. உன்னோட வாழ்க்கையில என்னமோ ஒரு பாவம், வைத்தியம் எங்களுக்கு என்ன பாவம்? இப்படி கேட்கிறதே பெரிய பாவம். இப்படி கேட்கிறது ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் என்ன தெரியுமா? மனுஷன் இனி துனியால இருக்கிறதே பெரிய பாவம், இதை விட பெரிய பாவம் ஒன்றுமா? இப்படிதான் ஒரு முஸ்லிம் முஃமின் உள்ளம் செல்லணும். நாங்க என்ன பாவம் செய்யறோம்? நாங்க பாவமா செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்ன முசீபத்? எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, தௌபா செஞ்சியா? இன்னும் செய்யல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உருவப்படங்கள் ஈக்கிற வீட்டுல ரஹ்மத்துடைய மலக்குமார் வரமாட்டார். உருவப்படங்கள் சர்வ சாதாரணமாயிட்டு. இந்த போட்டோ அது இது சும்மா சர்வ சாதாரணம். வெட்டிங் போட்டோ முன்னுக்கு தொங்க விடப்பட்டே. நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் சும்மா சர்வ சாதாரணம் என்று சொல்லி? தனி தலைப்பாக இதை பேச முடியும், தனியொரு தலையங்கமாக இதை பேச முடியும். இந்த காலம் ஒரு டிஜிட்டல் மயமாக மாறிட்டு, கோப்பி குடிக்கிற கோப்பையிலும் அவன் போட்டோ தான் இங்கி. அப்படிதான் தேத்தனி குடிக்கிற கோப்பையிலும் அவன் போட்டோ தான் இங்கி. பார்த்தா அதுல போட்டோ அடிச்சு கிஃப்ட் பண்ணி வைப்பேன். அது கீழே பொழுது அது அப்படியே சுக்கு நூறாவே இருக்குது. ஒரு டிஜிட்டல் மயமான உலகமாக போகுது. மனிதர்களுடைய புத்தி அப்படியே நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டே போகுது. இஸ்லாத்தை விட்டு மிச்சம் தூரமாகறாங்க எல்லாம். நாளுக்கு நாள் வாழ்க்கையில பரக்கத்தை எடுபட்டு கொண்டே இருக்குது. காரணம் எங்களை அறியாம நாங்க செய்யற தவறுகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கவனிங்க. இந்தந்த விடயங்கள் எந்த மனுஷன் வாழ்க்கையில் ஈக்குமோ அவனுக்கு வாழ்க்கையில வீட்டுல பறக்கத்தே ஈக்காது. அதில் 1வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலைய மறைக்காத பொம்புல வீட்டுல இருந்தா இவளால முசீபத் வரும். அது வீட்டுக்குள்ள தலைய மறைக்கணுமா? மறைக்கும். வீட்டுக்குள்ள தலை மறைக்கப்பட்டிருக்கும். தலைய மறைக்காத பெண் நீந்தா ரஹ்மத்துடைய மலக்குமார் வரமாட்டாங்க. ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டு சொன்னாங்க, உங்களுக்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு நேரடியா சலாம் சொல்ல விரும்புறார். சொன்னாங்க, அப்படியா யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் இருங்க வாரன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாராங்க. இந்த நேரத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது தொடையில வந்து உட்கார்ந்துட்டு யார் சொல்ல, ஜிப்ரீல் இப்பயும் ஈகிறாங்களா? சொன்னா ஈகிறாங்க, பார்த்து கொண்டுதான் ஈகிறாங்க. திருப்பி சொன்னாங்க, இடது தொடையில போய் உட்கார்ந்தாங்க. கேட்டா யார் சொல்ல, இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டு ஈகிறாங்களா? சொன்னாங்க, இப்பயும் பார்த்து கொண்டுதான் ஈகிறாங்க. அப்படியா யார் சொல்ல? இப்ப என்ன செஞ்சாங்கண்டா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய உடுத்தின் அந்த ஷால் அப்படியே கொஞ்சம் பின்னுக்கு ஆகினா முடி விளங்குறவங்க. கேட்டா யார் சொல்ல, இப்பயும் பார்த்து கொண்டு ஈகிறாங்களா? சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப வீடுகள்ல தலை மறைக்காத பெண்கள் இவங்களை கொண்டு வீட்டுல தருத்தெரியம் வரும். இந்த முடியுடைய விஷயம் விளாட்டல்ல. முடி என்றது பெண்களுக்கு ஒரு ஹுர்மத், மறைக்கப்படணும். சில ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, 7 வயசுல பெண் பிள்ளைகளுடைய முடிகள் மறைக்கப்படலையா, வெக்கமில்லாத பிள்ளையா அந்த பொம்பளை சமூகத்தில் உருவாகுவா. மறைக்க பழக்குங்க, பழகுங்க, இல்ல பழக்குங்க, சொல்லி கொடுங்க. 7 வயசுல தலைமுடி மறைக்கப்படணும். முடியுடைய ஹுர்மத்தை சொல்லி கொடுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது வீண் விரயம் செய்யக்கூடிய ஆண்கள், அது ஆண்களோ பெண்களோ, வாழ்க்கையில வீண் விரயம் மீந்தா வீட்டுல தர்த்தரியம் அடிக்கும். வீணான செலவு வீண் விரயம் என்ன? சும்மா சாப்பாட்டு விஷயத்தை பார்ப்போமே, ரொம்ப தெளிவாக எழுதுறாங்க. அல் முஃப்ரதாத் ஃபீ கரீபில் குர்ஆன் என்ற கிதாப்ல இமாம் ராசிப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, வீண் விரயம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் விரும்பினது எல்லாம் தின்றது வீண் விரயம். ரோட்ல போறாரு, இந்த விஷயம் எனக்கு விருப்பமாயி இதை தின்னணும் போல, அதை உடனே வேங்கி தின்றது வீண் விரயம். நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில கிதாப்ல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதுறாங்க, அல் ஜாமில் அஹ்காமில் குர்ஆன், நிறைய கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டு எழுதுறாங்க, வீண் விரயம் என்று சொல்றது என்ன தெரியுமா? வேஸ்ட் பண்றேன்றது என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துல என்னத்தை செலவழித்தாலும் வீண் விரயம். உங்களுக்கு தேவையில்லை இந்த விஷயம், 2 பேருக்கு பிரச்சனை, எங்களுக்கு தேவையே இல்லை அந்த விஷயம், ஒத்தரை பத்தின விஷயம், அது எங்களுக்கு தேவையில்லை. அதுல நேரத்தை கொடுக்கிறது, காலத்தை கொடுக்கிறது, நாங்க அதுக்கு வார்த்தைகளை வேஸ்ட் பண்றது, அதுவும் வாழ்க்கையில வீண் விரயம் தான். வீண் விரயம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் குடும்பத்தில் ஈக்கிற வரைக்கும் வீட்டுல முசீபத். அதுக்கு அடுத்து சொன்னாங்க, கணவனுடைய சப்தத்தை விட எந்த பெண்ணுடைய மனைவியுடைய சப்தம் எந்த வீட்டுல கூடுதோ அந்த வீட்டுல ரஹ்மத்துடைய மலக்குமார் வரமாட்டாங்க, முசீபத் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். கணவனுடைய சப்தத்தை விட மனைவியுடைய சத்தம் லோவா தான் ஈக்கும். மாப்பிள்ளையா ஈக்கணும், மூட்டுல பெண்ணா ஈக்கணும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் என்ன சொல்லுது? ஆண்கள் ஆம்பளைல யாருன்னு குர்ஆன் சொல்லுது, அர்ஜாலு கவ்வாமூன அலா நிசா, பெண்களை நிர்வாகம் செய்யறவன் தான் ஆண். பெண்ணுடைய நிர்வாகத்துக்கு கீழே ஈக்கிறவன் இல்ல ஆண். பெண்ணை இவன் வாழ்க்கையில நிர்வாகம் செய்யணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிக் கொடுங்க மகள்மாருக்கு, மனைவிக்கு, கணவனுடைய சத்தத்தை விட இவட சத்தம் கூடிச்சா வீட்டுல தரத்திரியம் வந்துடும், பிரச்சனை வந்துடும், மலக்குமார்கள் வரமாட்டான். அடுத்த பெற்றோர்களுடைய உள்ளத்தை நோகடிக்க கூடியவன், இவனுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில பொருளாதார சிக்கலை கொண்டு வருவான், சரியான கஷ்டப்படுவான், வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நிறைய பாதிக்கப்படுவான். அடுத்த எந்த வீடுகள்ல புறம் பேசப்படுவதோ, அடுத்த மனிதர்களுடைய குறைகள், தேவையில்லாத விடயங்கள் எந்த வீட்டுல பேசப்படுவதோ அந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா முசீபத்தை கொண்டு வருவான். அதே போல குப்பைகளை கூட்டி கூட்டி மூளையில ஒதுக்கி வைக்கிற வீடுகள்,
குப்பையை கூட்டி அள்ளி வீசுறல்ல, மூளையா ஒதுக்குவாங்க. சில பெண்களுக்கு அந்த பழக்கங்களே இல்லை. இப்படி மூளைகள்ல வைக்கப்படக்கூடிய குப்பைகள் முசீபத்தாக மாறும். அதே போல எச்சில் பாத்திரங்கள் இது, இந்த பியான் அந்த பியான் இந்த பியான் எல்லா பியானையும் சிங்க்ல நிறைச்சு வைக்கிறது, கழுவாம காலம் தாழ்த்துறது. சில நேரத்துக்கு இரவுலையும் அப்படியே இருக்கும், வெள்ளைக்கு விடிஞ்சுதான் கழுவுறது. எந்த வீட்டுல இப்படியான நிலைமைக்குதோ வீட்டுக்கு முசீபத் வரும். இப்ப நாங்க கொஞ்சம் யோசிப்போம், வியாபாரத்தில் எவ்வளவு முயற்சி செய்யறோம், ஆனா பரக்கத்தில் ஏன் வீட்டுல இப்படி எல்லாம் நடந்தா பரக்கத் வராதாங்க, அங்க பரக்கத்துல வாசல் மூடப்படும். அதே போல தலை வாரிட்டு அந்த ஷீப்புல ஈக்கக்கூடிய அந்த முடியை எடுத்து வீசாத பெண்கள் ஈகிறான். ஏன்னா மாச்சல் சோம்பர, இதால முசீபத் வரும். அந்த முடி மிரிப்படுற காலம் எல்லாம் வீட்டுக்கு முசீபத் வந்து கொண்டே இருக்கும். இப்ப அந்த முடி பறந்து பெய்த்துட்டு ஒரு இடத்துக்கு என்ன வைங்க, அதை எங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு அதை இல்லாமா கேளுமா புத கேளுமா. இதுக்குதான் செல்றான், முறையா வாடுறீங்களா அதை முறையாக கொண்டு போய் புதைச்சுவோம், இல்லாட்டி யாரையும் கால்படாத இடத்துல போடும். இதெல்லாம் முசீபத்தை கொண்டு வரும். ஹதீஸ்ல வார விஷயம் இதெல்லாம் சும்மா மிம்பர்ல இருந்து கொண்டு வாசிக்கிற விஷயம் அல்ல. ஹதீஸ வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு, அதனால ரொம்ப சுருக்கமாக விளங்கப்படுத்துறது. அதுக்கு அடுத்தது குளிக்கிற இடத்துல சிறுநீர் கழிக்கிறோம். டாய்லெட் என்றது வேற, மலசல கூடம் வேற, நாங்க பாவிக்கக்கூடிய அந்த குளியல் அறை என்றது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசமே குழப்பி கொள்றதில்ல. அதுக்கு நான் சொல்றாங்க, வீட்டுக்குள்ளால பாத்ரூமும் டாய்லெட், நீங்க குளிக்கிற இடமும் டாய்லெட்டும் ஈந்துச்சா ரெண்டுக்கும் மத்தியில ஒரு திரையொண்டு சரி இருக்கும், பிரிச்சு காட்டும். அதுவும் இது ரெண்டும் ஒன்றுதான் இல்ல இல்ல. டாய்லெட் என்றது ரொம்ப பயங்கரமான ஒரு இடம், வீட்டுக்குள்ள இருக்கிற இடத்துல பயங்கரமான இடம் தான் டாய்லெட். இதுக்கு தான் ஆரம்ப காலத்துல மூத்தவங்க கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வெளிவாசலுக்கு போய்த்துவாரு. அப்படி என்றா வெளிவாசல் என்றா இந்த டாய்லெட்டுக்கும் வெளியில தான், வீட்டுக்குள்ள இல்ல. ஆனா இந்த காலத்துல வீட்டுக்குள்ள ஈக்குது, அது வேற சட்டம். அப்படி ஈந்தாலும் ரெண்டுக்கும் மத்தியில பிரிவுகளை காட்டணும், சுத்தங்களை பேணும். டாய்லெட்டுக்கு போனா அவசரமா எப்படி போவோமோ தேவை அவசரமா முடிச்சிட்டு வந்துடும். எவ்வளவு அவசரமா போறோமோ அவசரமா அங்க இருந்து கொண்டு யோசிக்கிறது, தின்றது, போன் கிண்டுறது, பேப்பர் வாசிக்கிறது, சும்மாதான் நீந்திருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான இடம் தான் டாய்லெட். இதுள்ளுக்கு போயிட்டு தேவையில்லாத விஷயங்கள் செய்யறதில்ல. ஏண்டா ஜின்களுடைய ஆதிக்கம் அதிகமா டாய்லெட்ல இருக்கும். அதுதான் சொன்னாங்க, உள்ளுக்கு போகக்கூடிய நேரம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபஸி வல் ஹபாய், ஆண் பெண் கெட்ட ஜின்கள் ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறது. டக்கண்டு பிடிக்கும், வாலிப்ப கொமரு புள்ளையில டக்கண்டு பிடிச்சிடும் இந்த ஜின்கள். பிடிச்ச அடையாளங்களை பாருங்க, புதுசா கொமராவின புள்ளை அப்படியே டாய்லெட்குள்ள நீண்ட நேரம் எடுப்பாங்க, அப்படியே டாபிக் மாறிக்கொண்டு வைத்திரும் அப்படி. அதனால இது வேற டாபிக். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டுக்குள்ள இருக்கிற பயங்கரமான இடம் தான் டாய்லெட். டாய்லெட்டா பாவி, குளியல் அறையா பாவி. சில மக்கள் குளிக்கக்கூடிய நேரத்துல ஒன்றுக்கு அப்படியே வந்துட்டு செலிஷன்னா சொல்ல தேவையில்லை, அப்படியே சும்மா அப்படியே ஒன்றுக்கும் தெரியாத மாதிரி அப்படியே போய் இதெல்லாம் சும்மா பலகீனமே கட சோம்பரத்தனம். நாங்க கொஞ்சம் போயிட்டு டாய்லெட்லாம் அந்த வெளிவாசல் தேவையை முடிக்கிறது கஷ்டம். யாருக்கு தெரிய போகுது, யாரு பார்க்க போறாங்க, என்ன விளங்க போகுது? இப்படி அந்த நாங்க குளிக்கிற இடத்துல சிறுநீர் கழிக்கிறோமே, பெரிய ஒரு தர்த்திரியத்தை கொண்டு வரும் வாழ்க்கையில, பெரிய தர்த்திரியம். சிறுநீர் என்றது லேசான நஜீஸ் அல்ல, அதனால பெரிய தர்த்திரியத்தை கொண்டு வரும் அந்த இடத்துல. உங்களோட வீடுகள்ல மிச்சம் கவனமாயிருங்க இந்த விஷயத்துல. இப்ப நாங்க யோசிக்கணும், எங்களால் எவ்வளவு பலகீனங்கள் நடக்குது. இத போல 100 காரணங்கள் சொல்லேலும். மனுஷனுடைய வாழ்க்கையில தரத்திரியம் வாரத்துக்கு 100 காரணம். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி பல காரணங்கள் அதோட சேர்த்து வீட்டுல பரக்கத் வாரத்துக்கு. சுருக்கமாக ஒரு 4-5 விஷயங்களை சொல்றேன். ஆரம்பத்துல சொன்னதை போல வீட்டை ஹயாத் ஆக்கணும். வீட்டுல தக்குவாவை, இரையச்சம் உள்ள மக்களை கொண்டு வா, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வா வீட்டுக்குள்ளாக. அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழுங்க துனியால. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க கொடுப்பான். ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, ஒரு கூட்டம் அல்லாஹ் மறந்து துனியால வாழ்றான். அல்லாஹ்வுடைய ஞாபகமும் இல்ல, அல்லாஹ்வுடைய நினைவும் இல்ல, ஹராமலால பேணுதலும் இல்ல, அல்லாஹ்வுடைய பயமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த
இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? பலம்மா நசு மா ذكروا به فتحنا عليهم ابواب كل شيء. அவங்களுக்கு ரிஸ்குடைய எல்லா வாசலையும் அல்லாஹ் திறந்து கொடுப்பான். பிழையா செல்லல்ல, சரியான கருத்து தான். அல்லாஹ்வை மறந்து வாழ்றவன், அல்லாஹ் என்றா என்ன நினைவே இல்ல, ஹராமலால பேணுதலே இல்ல, மார்க்கமே இல்லாம மொத்தம் வாழ்றானே, இவனுக்கு அல்லாஹ் எல்லா வாசலையும் திறந்து கொடுப்பான். உனக்கு என்ன ஒண்ணும் துனியால காசு பணமா வச்சுக்கோ, வீடு வாசல் வச்சுக்கோ, வாகனம் வச்சுக்கோ, பிரச்சனை இல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், அத்தா இதா அகத்னாஹும் பக்தா, ஒரு நேரம் கொண்டு வரும் நாங்க அவனை பிடிப்போம். எப்படி தெரியுமா? தௌபா இல்லாம தான் மௌத்தாக்கும். அவனுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று செல்றதுக்கும் நாங்க டைம் கொடுக்கறதில்ல. தௌபா இல்லாத மௌத்த கொடுப்போம். எப்படி? நடு ரோட்ல கொடுப்போம் அவனுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும், விளையாட்டல்ல இதெல்லாம். ஆனா அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், ஓலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு, ஒத்தவங்க ஒரு கூட்டம் ஈகிறாங்க, ஈமான் கொண்டிருக்கிறாங்க, வத்தகௌ தக்வா உள்ள மக்கள் ஆகிறாங்க. இவங்களுக்கு எப்படி கொடுப்போம் தெரியுமா? வாழ்க்கை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும், பாக்குறதுக்கு கஷ்டப்படுறாரு, சிரமப்படுறாரு, சரியான பாவம் அப்பா, வாழ்வாதாரத்துக்கு அப்படி இப்படி சின்ன சம்பளம் தான். ஆனா லஃபதஹ்னா அலைஹி பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த், இவங்களோட மௌத்துக்கு முன்னுக்கு வானம் பூமியோட பரக்கத்தை பார்க்காம இவங்க மௌத்தாக மாட்டான். நாங்க கொடுப்போம் அவருக்கு வாழ்க்கையை. இது குர்ஆன் சொல்லுது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சுருக்கம். அழகான ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திக்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களையும் அதிலே மிக முக்கியமாக ரிஸ்குடைய விஷயம். ரொம்ப நிதானமாக இருங்க. வீடுகளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணியும். என்ன நடக்குது, மனைவி எப்படி நடக்கிறார், டாய்லெட்டுடைய விஷயமாய்களும், சுத்தத்துடைய விஷயமாய்க்கேலும், தலைவாடுற விஷயமாய்க்கேலும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. ஒரு தலைவாடுற விஷயமாயிருந்தாலும் அவங்க நின்று கொண்டு வாடுறது வீட்டுக்கு சரித்திரியத்தை கொண்டு வரும், உட்கார்ந்து தான் தலைவாடுவோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டம் கட்டமா இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரும். எனவே அழகான பூர்த்தியான மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த விஷயங்களை சரியான முறையில வாழ்க்கையில கடைபிடிச்சோம் என்றா வாழ்க்கையில சின்ன சம்பளம் தான், சின்ன வேலை தான், அதை கொண்டு பெரிய பரக்கத் அல்லாஹ் தஆலா கண்ணில் காட்டுவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.